அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைங்களா. நேற்று வளர்பிறை பஞ்சமிக்கு அற்புதமாக நடைபெற்ற பூஜையில் நான் போயிட்டு கலந்துக்கிட்டேன். அந்த வராகிக்கு அவ்வளோ ஒரு சிறப்பாக அந்த பூஜைகளெல்லாம் அந்த புள்ள நடத்துகிறாங்க. இவங்க கேரளாவில் போயிட்டு மந்திரம்லாம் கற்றுக்கிட்டு இங்கே கட்டி ஒரு 20 வருஷத்துக்கு மேலே வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்க பேர் பத்ரானந்தன் தந்திரி அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க. ரொம்ப தன்மையாக அவ்வளோ ஒரு சிறப்பாக அந்த கோயிலை வழி நடத்துகிறாங்க. நேற்று குருதி பூஜை அப்படிங்கிறது அதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. மிளகா யாகம் அந்த மாதிரி நிறைய சிறப்பு பூஜைகள் நடக்குது. இங்க மங்கள துர்க்கை அம்மன் இருக்காங்க, வடபத்திர காளி இருக்காங்க. இப்போ புஷ்பாஞ்சலி மந்திரத்தோட பார்ப்போம். ஓம் ஐந்திரம் பஞ்சமி நமः. ஓம் ஐந்திரம் கங்கராகாய நமः. ஓம் ஐந்திரம் சஞ்சயாய நமः. ஓம் ஐந்திரம் சனேஸ்வரி நமः. ஓம் ஐந்திரம் சனேஸ்வரியாய நமः. ஓம் ஐந்திரம் ஆராய நமः. ஓம் ஐந்திரம் ஆர்தாய நமः. ஓம் ஐந்திரம் மகாசேனாய நமः. ஓம் ஐந்திரம் ஆக்ஞாசுரேஸ்வரி நமः. ஓம் ஐந்திரம் அரியே நமः. ஓம் ஐந்திரம் மதுராய நமः. ஓம் ஐந்திரம் சுப்ரகாய நமः. ஓம் ஐந்திரம் பிரஸ்தரண்ய நமः. ஓம் ஐந்திரம் தீபராய நமः. ஓம் ஐந்திரம் தீபரவதாருடாய நமः. ஓம் ஐந்திரம் நமோதேவம் பிரதிநிதிவராஜிந்திகாய நமः. நானாபிரபத்ரபரிணாதிபார்ச்சனம் சமர்ப்பயாமி. ஜெய் வாராகி மாதா கி ஜெய். நமः பார்வதி பதே ஹர மகாதேவா. போற்றி போற்றி ஆரோட மருந்தரசே போற்றி, அம்மாமலை மன்னா போற்றி, சீரா துறை ஆரா போற்றி, புறமோடக்காரனே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஜெய் வராகி மாதா கி ஜெய். இன்று மிக முக்கியமான ஒரு பஞ்சமி, புது வருடம், பராபவ வருடம். போன வருஷம் விஸ்வாவசு, இந்த வருடம் பராபவ வருடம். இந்த பராபவ வருடத்தினுடைய முதல் வளர்பிறை பஞ்சமி இன்னைக்கு. அந்த முதல் வளர்பிறை பஞ்சமி செவ்வாய்க்கிழமை வந்துள்ளதால் வராகி அம்மாவுக்கு இன்று குருதி பூஜை என்று சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு பூஜை நடைபெற்றது. கேரளா, கன்னியாகுமரி மாவட்டங்களில் எல்லாருக்கும் தெரியும் குருதி பூஜைனா என்னன்னு. எல்லா கோயிலையும் நடக்கிற ஒரு பூஜை தான் இது. அம்பாள் வழிபாடு, சக்தி வழிபாடுங்கிறது தாந்திரிகத்தில் ஏதாவது ஒரு உயிரினத்தை பலியிட்டு ஆடு மாடு கோழி கொடி காளி கொடுமை போன்ற தெய்வங்களுக்கெல்லாம் பலியிட்டு பூஜை செய்வார்கள். அந்த பலி பூஜையினால் குருதி பூஜையாக செய்யப்படுகிறது. பிராமணர்கள் எந்த உயிரையும் கொள்ளாமல் சைவ முறையில் இந்த பூஜையை பண்ணுவாங்க. பிராமணர் அல்லாதவர்கள் கேரளாவில் மற்ற ஜாதியினர் கோழியெல்லாம் அதில் வெட்டி அந்த குருதியில் கலந்து தான் ரத்தத்தை கலந்து பூஜை பண்ணுவார்கள். இந்த பூஜை எதற்காக செய்யப்படுகிறதுனா அம்பாவுடைய உக்கிரத்தை அதிகப்படுத்தி சத்துருக்களை அடிப்பதற்கு எதிரிகள், பிடி, சூன்யம், செய்வனை, கண்பிடிச்சி கோளாறுகள் நம்ம குரூப்பில் பலன்கள்லாம் போட்டிருந்தாங்க. அந்த எல்லா பலனும் எல்லா பக்தர்களுக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக இன்று அந்த பூஜை வராகி அம்பாள் செய்யப்பட்டது. இன்றும் யாரும் உபயோகம் கிடையாது. யாரையும் காசு வாங்கிட்டு
நாம் அந்த பூஜை பண்ணலை. அம்பாளுடைய சக்தி சைதன்யம் அதிகரிக்கணும் என்பதற்காகவும் நாங்கள் வருகின்ற பக்தர்களுடைய எல்லா பிரார்த்தனைகளும் நிறைவேறுவதற்காக அந்த பூஜை பண்ணோம். குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த இடத்துல கொண்டாட்டமாக இருக்கும் அங்கதான் குழந்தைகள் போய் விளையாடும். ஒரு வீட்டில் கல்யாணம் ஒரு விசேஷமாக பாருங்க, 10 குழந்தைகள் அங்கேயும் போய்கிட்டு விளையாண்டுட்டு இருக்கும். அது விளையாண்டாலும் விசேஷம் மாதிரியும் தெரியும். அதுபோல தெய்வங்கள் என்ன பண்ணணும்னா எந்த இடத்துல கொண்டாடிட்டே இருக்காங்களோ அங்கெல்லாம் தெய்வங்கள் எப்போதும் இருப்பாங்க சந்தோஷமா. அதனால நம்ம கோயிலில் ஒவ்வொரு பஞ்சமையும் பூஜை பண்ணிட்டு இருக்கோம், அமாவாசை பௌர்ணமி தியாகம் பண்றோம். ஏதாவது ஒரு விசேஷம் ஒன்று வந்துகிட்டே இருக்கும். வாரத்துக்கு ஒரு ஏதாவது ஒரு பூஜை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம். என்னன்னா அதனால நம்ம கோயிலில் எல்லா தெய்வங்களும் நம்ம பிரத்யட்சமா இருக்கிறாங்க. மராஜியமா பல பேர் கனவுல போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொன்னாங்க, சாமி கனவுல வந்தீங்க, அம்மா வந்தாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் இன்னைக்கு சொல்லிட்டு போறாங்க. இதெல்லாம் காரணம் அம்மா தான் போறாங்க, நம்ம ஒன்றும் தெரியாது கிடையாது. அம்மாவுடைய சக்தி தான் எல்லாமே. அதனால மற்றவர்கள் எல்லாரும் இன்னைக்கு வந்து தரிசனம் பண்ண உங்களுடைய சகல தோஷங்களும் நிவர்த்தியாகும், உதவி தொலைகள் சுற்று தொலைகளும் நிவர்த்தியாகும். செவ்வாய்ங்கிறது நம்ம உடம்புல ரத்தத்துக்கு அறிகுறி, சிறப்பு கலருக்கு அறிகுறி. அதனால இன்னைக்கு வராகியம்மாவுக்கு சிறப்பு நிற புடவை சாற்றி குருதி பூஜையானது செய்யப்பட்டது. எல்லாரும் மனசில் பிரார்த்தனை பண்ணி எல்லாருக்காகவும் ஒரு புஷ்பாஞ்சலி செய்கிறோம். குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும். விபத்துகள் போன்ற ஆபத்துக்கெல்லாம் நடக்கக்கூடாது வீட்டில் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிங்க. எல்லாரும் ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யத்தோடு இருக்கணும். சித்ரா பௌர்ணமி வருகின்ற மே 1ஆம் தேதி கோயிலில் சித்ரா பௌர்ணமி. வராகியம்மா, காளியம்மா, துர்க்கையம்மா 3 சாமியாக புறப்பாடு இருக்குது. அன்னைக்கு நைட்டு காலையில் கொடியேற்றி மறுநாள் கொடியேற்றுறோம். ஒரே நாளில் திருவிழாவை முடிக்கிறோம். அன்னைக்கு எல்லாரும் வந்து அம்பாவுடைய தரிசனம் கண்டு எல்லாம் அன்னை இளம்பாரா வராகியம்பாவுடைய அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்போ அர்ச்சனை நடக்கும், அது கூடவே இந்த கோயிலை சேர்ந்த பிள்ளை அற்புதமாக பாட்டும் பாடுறாங்க. கருணையே பருவதனத்தி கமலே பராசக்தி சிவகாம சுந்தரி காளிகுமை பிரம்மவித்தையே நிகரில்லா ஞான அபயவரதாம்பிகையே தையல் அபிராமி மங்கையங்கள் அகிலாண்ட நாயகி தன்னருள் காமாட்சி இங்கு என்னையால் கௌரி ஜுவாலாமுகி நாமுகி கங்கு நீலாயதாட்சி எழில் பிரம்மராமினி விளையாடும் விசாலாட்சியா அந்த கோடிகள் அரண்ட பூரணியன் அந்த பூரணியன் நாராயணி கைநவீன பஞ்சசாயகி சாம்பவி சங்கரி தாமரை சாகிரட்சி மாயகி மாலினி வாராகி 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 சூழினி மாதங்கி உண்டு ஆயகி மனம் தரும் தீபவடிவம் தரும் எந்தில்லம் நங்கில்லார் ஈனம் தரும் நல்லெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலாலபிராமி
சுவாமி கருணை கண்களே நாயகி நான்முகி நாராயணி கை நளின பந்த சாயடி சாம்பரி சங்கரி சாமரை சாதினச்சி வாயகி மாலினி மாராஜி சூழினி மாரங்கி இன்று பாயகி ஆதி உடையாள் சரணம் அரண் நமக்கே ஆத்தாளையங்கள் அபிராம வள்ளியே அண்டம் எல்லாம் பூத்தாளை மாதுளம் பூநிறத்தாளை புவியடங்க காத்தாளை எங்களில் பாசாங்குசம் கரும்பும் விழும் சேர்த்தாளை கண்ணியை தொழுவார் ஒரு தீங்கில்லையே ஒரு தீங்கில்லையே ஒரு தீங்கில்லையே பார்வதி பதகே அகமஹாரிகா தென்னாருடைய சிவனே போற்றி நாட்டவத்தும் இறைவா போற்றி ஆவாய் கரத்திலே போற்றி கைலை மலையானை போற்றி போற்றி சோடச உபசாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சிறப்பு வழிபாடு, சிறப்பு புஷ்பாஞ்சலியை அற்புதமாக அந்த வராகி அம்மனுக்கு நடத்தினாங்க. அதை காணும் பாக்கியம் எனக்கும் கிடைத்தது. அந்த குருதி பூஜை அப்படிங்கிறது நம்மளோட கண் திஷ்டிகள் நீங்கவும், செய்வனை கோளாறுகள் போகவும், மற்ற தீய சக்திகளால் ஏற்பட்ட பாதிப்பு நீங்கவும் மிக அற்புதமான அந்த வழிபாடு. சிறப்பு அர்ச்சனை புஷ்பாஞ்சலி இருக்குது. அதாவது திருமணம், குழந்தை பேரு, வீடு கட்டுறதுக்கு, குடும்ப ஒற்றுமைக்கு, ஆரோக்கியம் ஏற்படுறதுக்கு, இப்படி அந்த போர்டில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். சகலவிதமானதுக்கும் நீங்கள் 50 ரூபா தட்சணை வச்சுட்டு இந்த சிறப்பு வழிபாடில் கலந்துக்கலாம். இப்போ குருதி பூஜை பார்ப்போம். குருதி பூஜையோட முழு பதிவு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி. நான் உங்கள் சக்தி உமா.